பிறை தெரிந்தால் நம்மை நோக்கி துல்காதா மாதம் வர இருக்கிறது. ஒரு மாதம் முடிந்து மற்றொரு மாதம் வருகிற இந்த நேரத்தில் நாம் இன்று கேட்கக்கூடிய சலாத்தை குறைந்தது ஒரு முறை என்றாலும் நாம் ஓதியிருக்க வேண்டும். அந்த சலவாத்தின் முழுமையான வடிவமும் அதை ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளும் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் தொடக்கத்திலேயே நாம் அறிந்து கொள்வோம். அதோடு சேர்த்து அல்லாஹுவின் கோபம் எப்போதும் வந்துவிட்டால் நமது வாழ்க்கையை சீர்குலைத்துவிடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எப்போதும் அல்லாஹுவின் கோபத்திற்கு உள்ளாகும் 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யார், அதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் என்பதையும் அல்லாஹுவின் கோபத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு அதிசயமான இஸ்மையும் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதனாலேயே கடைசி வரை இந்த ஒரு வீடியோவை கவனமாக கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பு நிறைந்த மூமின்களே, அல்லாஹு தாலா நம்மை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளட்டும். நாம் செய்யும் அனைத்து அமல்களையும், நமது தொழுகை, நோன்பு, சகாத், குர்ஆன் ஓதுதல், சதகா, மற்றவர்களுக்காக செய்யும் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹு தாலா குறைகளை நீக்கி ஏற்றுக்கொள்ளட்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் இறைவன் தகுந்த நன்மையை வழங்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் இறைவன் நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கட்டும். ஆமீன். அன்பானவர்களே, இன்று புனிதமான ஷவ்வால் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை இரவாகும். இன்று மஹரிப் நேரத்துடன் நம்மிடத்தில் வருகிறது. மேலும் ஷவ்வால் மாதத்தின் 5வது வெள்ளிக்கிழமை இரவாகும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஷவ்வால் மாதம் தொடங்கியதும் ஒரு வெள்ளிக்கிழமையில்தான். அதனாலேயே இந்த மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நாம் தொழுகின்றோம், திக்ர்களை ஓதுகிறோம். அல்லாஹு தாலா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளட்டும். இன்று ஷவ்வால் 28 ஆகும். நாளை ஷவ்வால் 29 ஆகும். நாளை மகரிபுடைய நேரத்தில் பிறை தெரிந்தால் நாம் துல்கதா மாதத்தில் நுழைவோம். இல்லையெனில் ஷவ்வால் 30 நாட்கள் முடிந்து அதன் பின் துல்கதா மாதம் ஆரம்பமாகும். துல்காதா மாதம் மிகவும் சிறப்பான மாதமாகும். அல்லாஹு தாலா மதிப்பளித்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் மிக சிறப்பானவை. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹரம், ரஜப். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹு தாலா சிறப்பு கொடுத்து மதித்திருக்கிறான். ஆகவே அந்த மாதங்களை நாம் மதிக்க வேண்டும், சிறப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு மாதத்தில் ஹஜ் செய்யப்படக்கூடிய காலமும் ஆரம்பமாகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் துல்காதா மாதத்தின் சிறப்புகள், செய்ய வேண்டிய செயல்கள், சொல்ல வேண்டிய திக்ர்கள் அனைத்தையும் நம்ம பார்ப்போம். இன்று ஷவ்வால் 28, நாளை ஷவ்வால் 29. நாளை மஹரிபுடைய நேரத்தில் பிறை தெரிந்தால் நாம் ஓத வேண்டிய திக்ர்களும் துஆக்களும் உள்ளன. பிறை தெரிந்தால் நாம் ஓத வேண்டிய அல்லாஹும்ம அஹிலஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமத்தி வல் இஸ்லாமி வ தௌஃபீகி லிமா துஇபு வதரல்லா ரப்புனா வ ரப்புக்கல்லா என்கிற துஆவை நாம் அறிந்திருக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது. அதே போலவே வியாழக்கிழமை அசர் நேரத்திற்கு பிறகு நகம் வெட்டுவது குறித்து உலமாக்கள் குறிப்பிடுகிறாங்க. அப்படி செய்தால் கடுமையான நோய்களிலிருந்து, எந்தவித நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது என்று அவர்கள் ஹதீஸ்ல பதிவு செய்திருக்காங்க. அல்லாஹு தாலா நம்மை எல்லா நோய்களிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது சலவாத்தை பற்றி தான். வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் நாம் சலவாத் ஓதுவது சிறந்ததாகும், சிறப்பானதாகும். அந்த சலவாத்தின் நன்மைகள் என்ன, அவற்றின் அர்த்தம் என்ன என்பதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சலவாத்தை நாம் ஒரு முறை இதை ஓதினால் கூட 6 லட்சம் சலவாத் ஓதிய நன்மை கிடைக்கும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சலவாத்து தான், நாம் எப்போதுமே ஓதக்கூடிய சலவாத்து தான். அதுதான் சலவாத்துல் ஃபாத்திஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதினில் ஃபாத்திஹி லிமா உலிக வல் ஹாத்திமி லிமா சபக் நாசிரல் ஹக் பில் ஹக் வல் ஹாதி இலா ஸிராத்திகல் முஸ்தகீம் வலா ஆலிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரில் அலீம். நான் இப்போது ஓதியது சலவாத்துல் ஃபாத்திஹ் முழுமையான வடிவம் தான். இதற்கு பல வடிவங்கள் இருக்கிறது. சில இடங்களில் சில வார்த்தைகள் குறைவாக இருக்கும். எப்படி ஓதினாலும் பரவாயில்லை. இன்னொரு முறை நாம் இதை ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதினில் ஃபாத்திஹி லிமா உலிக வல் ஹாத்திமி லிமா சபக் நாசிரல் ஹக்கி பில் ஹக் வல் ஹாதி இலா ஸிராத்திகல் முஸ்தகீம் வலா ஆலிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரில் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சலவாத்துல் ஃபாத்திஹை ஒரு அடியான் ஓதினால் அவனுடைய மனதில் உள்ள தேவைகள் அனைத்தும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. இதன் நன்மைகளை பற்றி மட்டும் நிறைய பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் வாய்ப்பையும் இது தரும் என்று கூறப்படுகிறது. அல்லாஹு தாலா இந்த சலவாத்துல் ஃபாத்திஹை நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக செய்யவும், அதன் மூலம் கிடைக்கும் அனைத்து நன்மைகளை அடையவும் பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்குவானாக, அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா இந்த சலவாத்துல் ஃபாத்திஹை நமக்கு தொடர்ந்து ஓதுவதற்கு தௌஃபீக் புரியட்டும். அதன் மூலம் கிடைக்கும் அனைத்து நன்மைகளையும் அடையும் பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மூமின்களே, இன்று வெள்ளிக்கிழமை இரவு மேலும் ஒரு புதிய மாதமும் நம்மை நோக்கி வர இருக்கிறது, துல்கதா மாதம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 வகைகளில்
நாமோ இல்லை நீங்கள் யாராவது ஒருவர் சேர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்று உலமாக்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த 4 குணங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவருக்கு அல்லாஹுவின் கோபமும் சாபமும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 4 வகையான மனிதர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவின் கோபத்திலும் சாபத்திலும் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுவிடம் கேட்பது என்ன? இறைவா, உன் கோபத்திற்கு உள்ளானவர்களின் பாதையில் எங்களை சேர்க்காதே என்று கேட்கிறோம். அல்லாஹுவின் கோபம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவரை காப்பாற்றுவது கடினமானது. அல்லாஹுவின் அன்பும் கருணையும் தான் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹுவின் கோபம் நமக்கு வரக்கூடாத ஒன்று. அதற்காகத்தான் நாம் தொழுகையிலும் பல துவாக்களை ஓதுகின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் துவா செய்கிறோம். அத்தஹியாத்தில் அமர்ந்த போதும் சலாத்தும் சலாமும் முடிந்த பின், அல்லாஹுவே, நரக வேதனையிலிருந்தும் கபரின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்று என்று இறைவிடத்தில் கேட்கிறோம். அதுபோலவே அல்லாஹுவின் கோபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு முக்கியமான இஸ்மை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு பெயர் உள்ளது. யா ரஹ்மானு யா அல்லாஹ், யா ரஹ்மானு யா அல்லாஹ், யா ரஹ்மான் என்று ஒருவர் ஒரு நாளில் 11 முறை ஓதினால் அல்லாஹுவின் கோபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ரஹ்மான் என்பது எல்லாருக்குமே கருணை செய்பவன் என்ற அர்த்தம். நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜின்னுகளுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அனைவருக்குமே அல்லாஹு தாலா அருள் செய்கிறான். அதனாலே இந்த இஸ்மு மிகவும் முக்கியமானது. இப்போது அல்லாஹுவின் கோபத்தை ஏற்படுத்தும் அந்த 4 விஷயங்களில் முதலாவது என்னவென்றால், ஆண்களின் உடையை பெண்கள் அணிவதும் பெண்களின் உடையை ஆண்கள் அணிவதும் ஆகும். இப்போது இது ஒரு ட்ரெண்டாக மாறி வருகிறது. ஜீன்ஸு, டிஷர்ட்டு போன்ற ஆண்களின் உடைகளை அதிகமாக அணிந்து வெளியே வருபவர்கள் பெண்களாக தான் இருக்கிறாங்க. அதே போலவே பெண்களின் உடைகளை அணியும் ஆண்களும் இருக்கிறாங்க. இது அல்லாஹுவுக்கு பிடிக்காத ஒன்று. அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்குமே ஒரு தனித்த அடையாளத்தையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கிறான். ஆண் என்பவன் ஆணாகவும் பெண் என்பவள் பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த இயல்பை விட்டுவிட்டு எதிர்மாறாக நடக்கக்கூடாது. சில சமயங்களில் அல்லாஹு தாலா ஹூன்ஸா, 2 தன்மைகளுடன் பிறந்தவர்கள் போன்றவர்களையும் இறைவன் படைத்திருக்கிறான். அவர்கள் பிறக்கும் போது அவர்களின் உடல் அமைப்பை பார்த்து ஆண் தன்மைகள் அதிகமா அல்லது பெண் தன்மைகள் அதிகமா என்பதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இன்று சிலர் பல ஆண்டுகள் ஆணாக வாழ்ந்து பின்னர் திடீரென்று நான் பெண் என்று நினைத்து மாற்றம் செய்ய முயற்சி எடுக்கிறாங்க. அதற்காகவே சிகிச்சைகள், ஹார்மோன் மருந்துகள் போன்றவற்றையும் பயன்படுத்துகிறாங்க. இவ்வாறான மாற்றங்களை இஸ்லாம் ஒரு நாளும் ஆதரிக்காது. அல்லாஹு தாலா எப்படி படைத்திருக்கிறானோ அதே நிலையில் இருப்பதே சரியானதாகும். அதே போலவே தோற்றத்திலும் கவனம் தேவை. சில ஆண்கள் பெண்களைப் போல முடியை வளர்த்து பின்னி வைத்துக் கொள்கிறார்கள். சில பெண்கள் ஆண்களைப் போல முடியை வெட்டி கொள்கிறாங்க. சிறு வயதில் இருந்தால் அது வேறு. ஆனால் பெரியவர்களாக ஆன பிறகு இது தவிர்க்கப்பட வேண்டும். பெண்களுக்கு அவர்களுக்கே உரிய அழகு உண்டு, ஆண்களுக்கு அவர்களுக்கே உரிய கௌரவம் உண்டு. அதனாலே ஒருவர் தன் இயல்பை மாற்றாமல் இருக்க வேண்டும். இல்லையெனில் அது அல்லாஹு தாலாவின் கோபத்திற்கு காரணமாகிறது. 2வது விஷயம், பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவங்க, தன்னுடைய உம்மாவையும் தன்னுடைய வாப்பாவையும் கஷ்டப்படுத்தக்கூடியவங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோரின் திருப்தி இல்லாமல் ஒருவர் எவ்வளவு தொழுகை செய்தாலும் நோன்பிருந்தாலும் அல்லாஹு தாலா அதை ஏற்க மாட்டான். அவர்கள் எப்போதும் அல்லாஹுவின் கோபத்திற்குள் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. மகானான மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹுவே, சொர்க்கத்தை அடைய எளிய வழி என்ன என்று. அதற்கு இறைவன் கூறியது, உன் பெற்றோருக்கு நீ நன்மை செய் என்பது மட்டுமே. அவர் மீண்டும் மீண்டும் கேட்டபோது அதே பதில்தான் வந்தது, உன்னுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நன்மை செய். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பெற்றோரின் திருப்தி இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதே. அதனாலேயே நம் பெற்றோர் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் மறைந்திருந்தால் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்கட்டும். உயிருடன் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் நன்மையும் வழங்கட்டும். ஆமீன். 3வது விஷயம், துவா செய்ய சோம்பல் காட்டுபவர்கள். ஒருவர் தன் தேவைகளை அல்லாஹு தாலாவிடத்தில் சொல்லாமல் மற்றவர்களிடம் மட்டும் நம்பிக்கை வைப்பது தவறு. சகோதரி, நீங்கள் துவா செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு நாமே துவா செய்யாமல் இருப்பது சரியான விஷயம் கிடையாது. அவர்கள் துவா செய்வார் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியுடன் யாரும் நமது துவாவை கேட்க முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை நாம் அல்லாஹுவிடம் மனமாற கேட்க வேண்டும். அது நம் பிரச்சனை என்பதால் நம்முடைய துவாவில் உண்மையான மனம் இருக்கும். மற்றவர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்மை போல உணர்ச்சியுடன் துவா செய்ய முடியாது. அதனால் நம் தேவைகளை நாமே அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்க வேண்டும். துவா செய்ய சோம்பல் காட்டக்கூடாது. 4வது விஷயம், தன்னுடைய பாவங்களை சின்னதாக கருதி தொடர்ந்து செய்யும் மனிதர்கள். சிலர் இது பெரிய பாவம் கிடையாது, சின்ன விஷயம்தான் அப்படின்னு நினைத்து தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹுவின் முன் எந்த பாவமும் சிறியது கிடையாது. நாம் அதை சிறியதாக நினைத்தாலும் அது அல்லாஹு தாலாவின் கண்களில் மிக பெரியதாக இருக்கலாம். அதனால் எந்த பாவத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவர் பாவம் செய்துவிட்டால் உடனே தௌபா செய்ய வேண்டும். இது சின்ன பாவம் தான் அப்படின்னு நினைத்து மீண்டும் மீண்டும் செய்வது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாகும். அதனால் அந்த மனப்பான்மையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயங்களையும்
ஆண் பெண் தன்மையை மாற்றிக்கொள்வது, பெற்றோர்களை துன்புறுத்துவது, துவா செய்ய சோம்பல் காட்டுவது, பாவங்களை லேசாக எடுத்துக்கொள்வது, இவற்றை நம் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் காப்பாற்றட்டும். அல்லாஹு தாலாவின் கோபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து அவனது அன்பும் கருணையும் பெற்றவர்களாக நம்மை ஆக்கட்டும். நாம் கூறிய யா ரஹ்மானு யா அல்லாஹ் என்ற இஸ்மை நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக சொல்லக்கூடிய தௌஃபீக் அளித்து அதன் மூலம் நன்மைகள் அனைத்தையும் அடைய செய்வானாக. அதுபோலவே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஸலவாத்துல் ஃபாத்திஹை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதக்கூடிய நபர்களாக நம்மை ஆக்கட்டும். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றட்டும். இந்த உலகிலும் மறுமை உலகிலும் நமக்கு நன்மை வழங்கட்டும், வெற்றி வழங்கட்டும். அல்லாஹு தாலா ரப்புல் இஸத் நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு சொர்க்கவாசிகளாக நம்மை ஆக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.